இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் விக்கெட் கிவன் பை அம்பையர்ஸ். ஸோ என்னன்னா, பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, பால் அட்டன் பண்ண போறாரு. பால் வந்து அவரோட தைப்பேட்ல பட்டு, பேட்டோட பேக் சைடில் பட்டு, ஸோ ஸ்லிப்பில் வந்து கேட்ச் பிடிச்சிட்டு அவுட்டு கேட்குறாங்க. பேட்ஸ்மேனும் ஃபீல் பண்ணிட்டு வெளியே போறாரு. பட் அம்பையர் வந்து அவுட் கொடுக்கலைங்க. ஸோ அதனால பேட்ஸ்மேனும் வெயிட் பண்ணுறாரு. ஸோ என்னன்னா, ஆப்போனன்ட் டீம்ல வந்து அவுட் கேட்குறாங்க. பட் அம்பையர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடம்புல பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் பேட்டில் பட்டு கேட்ச் பிடிச்சிருக்காங்க, அப்போ அவுட் இல்லை அப்படின்ட்டாங்க. பட் ஆப்போனன்ட் டீம் வந்து ஆர்கியூ பண்றாங்க, இல்லை இது அவுட் தான் அப்படின்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேனுமே வந்து இது அவுட் தான் அப்படின்றாரு. பட் வந்து அம்பையர்ஸ் வந்து இருங்க நான் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்து நடுவில் வந்து செக் பண்றாங்க, சாட் ஜிபிடி செக் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சினாரியோன்னு சொல்லிட்டு. பட் அதில் 2 ரிசல்ட் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, பால் வந்து டேரெக்டாக பேட்டில் பட்டு உடம்புல பட்டு கேட்ச் பிடிச்சி அவுட்னு வருது. ஸோ செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டில் படாம பாடியில் பட்டு அதுக்கப்புறம் பேட்டில் பட்டு ஃபீல்டர்ஸ் பிடிச்சாங்கன்னா அவுட் இல்லைன்னு சொல்லி வருது. ஸோ இதான் டிசிஷன். பட் ஆப்போனன்ட் டீம் வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை இது அவுட் தான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டாங்க. அந்த அம்பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட சீனியர் அம்பையர்ஸ், அதாவது டிஎன்சி அம்பையர்ஸ் நினைக்கிறேன், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சினாரியோ இருக்குன்னு சொல்லிட்டோடனே அவுட் கொடுக்குறாங்க, டிசிஷன் அவுட் கொடுத்துட்டாங்க. ஸோ பேட்ஸ்மேனுமே அதுக்கப்புறம் அவுட் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சாட் ஜிபிடியில் வந்து கேட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து மாறி மாறி தான் வரும். ஸோ அதை வந்து டபுள் செக் பண்ணணும். இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேட்ஸ்மேன் தான்.